வெல்கம் டு NSWS அகாடமி. அம்ஜத் இயர். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது வந்து ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படின்னாலே நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளமாக நம்ம பார்ப்போம். பிகாஸ் வந்து அது எப்படி என்னணும் என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம். அது எக்ஸாம் டைம்லாம் சொல்லவே தேவையில்லை. இந்த வீடியோ வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிக் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக்கில் வந்து நம்ம பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். அந்த பார்ட் 1ங்கிறது பார்த்தீங்கன்னா அது என்னங்கிறது நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட், நம்ம ஆரம்பிச்சிடலாம். இந்த கேல்குலேட்டர் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஸோ ஃபஸ்ட் நம்ம எழுதிடலாம் இது. ஓகே, ஸோ ஷார்ட்கட் ட்ரிக் அப்படின்னா வந்து ஒரே ஒரு ட்ரிக்கில் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக முடிச்சிக்க முடியாதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் எண்டிங் வித் 5, அதே போல் நம்பர் எண்டிங் வித், அது பேங்கிங்லாம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு செம்மையாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நம்பர் எக்ஸாம்பிள் 25. ஸோ லாஸ்ட் நம்பர் 5ல் முடியுதா? ஸோ இந்த மாதிரி நம்பர் இருக்கும். அதே போல் இது கீழே 205. ஸோ இந்த மாதிரி நம்பர் இருக்கும். உங்கள்கிட்ட யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சொல்கிற மாதிரி. ரைட்டுங்களா? ஸோ ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5, நம்பர் எண்டிங் வித் 5ல் நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஸோ 25 ஸ்கொயர் என்னப்பா அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டக்குனு உடனே நோட்டு பின் எடுத்து 25 5 5 25 5 2 10 11 12 5 2 10 1 2 2 4 5 625 625ங்கய்யா அப்படின்னுவீங்க. எக்ஸாமே முடிஞ்சு போயிடும். ரைட்டுங்களா? இதெல்லாம் வேலைக்காகாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ 25 ஸ்கொயர் இருக்குல்ல, ரைட், இந்த கடைசி நம்பரை மட்டும் எடுத்து இங்கே 25 போட்டுருங்க. கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. சரிங்களா? இங்கே 2 இருக்கா? 2 இன்ட்டு 2 + 1 என்ன வரும்? இது என்ன? இது என்னென்னா 3. அப்போது 2 × 3 என்ன? 6. அப்போ இந்த 25 625. அவ்வளோதான். இதை விட சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2க்கு அப்புறம் என்ன வரும்? 3 வரும். அப்போ இதே நின்று பண்ணால் 6. அப்போ 5நாலே 25 தான். முடிஞ்சா? இன்னொரு தடவை வேணால் நான் சொல்கிறேன். இப்போ 25 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ 2க்கு அப்புறம் என்ன வரும்? 3 வரும். அப்போ 3 2 6. இந்த 5னா 5ன்னு வந்தாலே கடைசியில் 25 தான். முடிஞ்சா? அவ்வளோதான். ரெண்டாவது 05. நான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நிறைய எடுத்துக்காட்டலாம் நான் நிறைய சொல்கிறேன். இப்போது வந்து 05 இருக்குது. இங்கே 105 உங்கள்கிட்ட கேட்குறாங்க. 105 ஸ்கொயர் என்னப்பா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு சொல்லி 105 × 105 அப்படின்னு போட்டு, ஸோ நமக்கு வந்து நேரம் இல்லை, அதனால் நம்ம இதிலே போட்டுக்கலாம். என்ன வருது பாருங்கள். ஸோ 11025 வருது. கரெக்டாக? சரி, இப்போ நீங்கள் இப்படி தான் இன்ட்டு பண்ணிங்க, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரிக் யூஸ் பண்ணுறோம். 105. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 05 எடுத்துக்கணும். இந்த இடத்துல 05 எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துட்டோம். இங்கே 5 அப்படின்னா 5 சரி, இங்கே வந்து 5 அப்படின்னா நம்ம 25 எடுத்தோம் இல்லையா? ஸோ 5 இங்கே 5 அப்படின்னாலே பாருங்கள், 25க்கு 5னா இங்கே 25 எடுத்தோம். இங்கே 05னா 0 to 5 எடுக்கணும். ஓகேவா? 0 to 5 எடுக்கணும். ரைட்டுங்களா? இப்போ இங்கே 10 இருக்குதா? 10க்கு அப்புறம் என்ன? 11. போயிட்டே இருங்க. அவ்வளோதான். எங்களை அதை போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது வந்து சிலதுக்கு வந்து கொஞ்சம் தடுமாறும். நான் ட்ரிக்கே வந்து ஒரு ப்ரொசீஜராக சொல்கிறேன். அது ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் தான். ரைட், இப்போ 105 தானே கேட்டிருக்காங்க. 0 to 5 போட்டுக்கோங்க. 1 இருக்குதா? இதுக்கு என்ன பண்ணுங்கள்? ஸ்கொயர் எடுத்துருங்க. சரிங்களா? ஸ்கொயர் எடுத்து இன்ட்டு 10 போடுங்க. ஓகேவா? இன்ட்டு 10 போட்டு இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுவே திரும்பி +1 பண்ணுங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 × 10 + 1. அப்போ என்ன வரும்? 10 + 1 11. அப்போது 11025. ஓகேவா? கிளியரா? தெளிவா? ஸோ இவ்வளோ தான் மக்களே. இது ரொம்ப சிம்பிள் தான்.
நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே 0.5 கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 0 to 5 போட்டுக்கோங்க. இங்கே வந்து 10 இருக்குதா, அடுத்தது 11 தான். சரியா? ஸோ இது வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேணாம். இது வந்து ஒரு கூட்டாம்போக்கு கணக்கு தான். இது யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இதுதான் வந்து யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர் வைஸு. நம்ம இன்னொரு விஷயம் வேணால் போடலாமா உங்களுக்காக? ஓகே, 605 போட்டுக்கலாம். சரியா? ஸோ 605 போடலாம். இப்போ 605 என்ன, 0 to 5 இருக்கா, சரி 0.5 இருக்கா, இதுக்கு பதிலாக நம்ம 0 to 5 போட்டுக்கலாம். இப்போ இங்கே 6 இருக்குது. அப்போது 6க்கு ஸ்கொயர் எடுக்கணும். ஓகேவா? 6 ஸ்கொயர் எடுக்கணும். அப்புறம் இன்ட்டு 10 போடணும். அதுக்கப்புறம் இங்கே என்ன நம்பர் கொடுத்தனமோ அதுக்கே வந்து போடணும். அப்போ 6. அப்போ 6 ஸ்கொயருங்கிறது 36. 36 இன்ட்டு 10 + 6. அப்போ 36 இன்ட்டு 10ங்கிறது 360 + 6. அப்போது 366 025. ஓகேவா? இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா கேல்குலேட்டர் வேகத்துக்கு நீங்கள் அடிக்கலாம். இங்கே பாருங்கள், 605 இன்ட்டு 605 ஸ்கொயருங்கிறனால அப்போ என்ன வருது பாருங்க, 366 025. ஓகேவா? கேல்குலேட்டரோட ஸ்பீடுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட் நம்ம வந்து அடிக்கணும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.